இது யம்மியான வீட் நூடுல்ஸ் வித் சோயா சங்க்ஸ். ஸோ இது வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தி, நீங்கள் ட்ரை பண்ணி. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்து அதில் நல்லா சால்ட் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும், அப்போ தான் நூடுல்ஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நீங்கள் ஃபுல்லாக பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா வரும். ஸோ இது பண்ணிட்ட பிறகு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது நல்லா நம்ம ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை ஹாட் வாட்டரில் போட்டால் தான் அது நல்லா வரும். ஸோ ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சுடுங்க. ஸோ இது ஊற வச்சு இதை வச்சு நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு தான் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஸோ நல்லாயிருக்கும், நீங்கள் ஹாட் வாட்டரில் ஊற வைங்க. நெக்ஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ, ஸோ அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி ஃபுல்லாக பெருசாக பிசைஞ்சி ரோல் மாதிரி செஞ்சுக்கணும். ரோல் மாதிரி செஞ்சு அதோட சைடில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை நீங்கள் பிரித்து விட்டாலே வந்துடும். ஒரு இடத்துல எண்டு இருக்கும், அதை எடுத்து பிரித்து விட்டாலே வந்துடும். நெக்ஸ்ட்டு சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது தண்ணியிலேருந்து எடுத்து அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அதை பண்ணி இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு வானல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேன் எடுத்து அதில் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா சுட வச்சுடுங்க. நெக்ஸ்ட் நூடுல்ஸ் இருக்குல்ல, நம்ம பிரித்து வச்சோம்ல, அதை அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடணும். பட் நீங்கள் மொத்தமாக சேர்த்து போடக்கூடாது, அப்புறமா எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ நல்லாவே இருக்காது. ஸோ தனித்தனியாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போட்டால் தான் நல்லா வரும். அதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் நல்லா ஜாயின் ஆகாமல் பிரிஞ்சு வரும். ஸோ இது பண்ணிட்ட பிறகு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைனா நீங்களே எப்படியாச்சும் அதிலேருந்து தண்ணியெலாம் எடுத்துடுங்க. கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது அந்த நூடுல்ஸில். ஸோ அந்த நூடுல்ஸை ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி தான் நாங்கள் சிக்கன் 65 செஞ்சோம். அதோட ஆயில் தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் சாதா ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இது டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி செஞ்சது அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஆனியன், அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி அது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா அதை வதக்கிடுவோங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் சால்ட், ராக் சால்ட் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், அதனால ராக் சால்ட் கொஞ்சமாக, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா. ஸோ இது ஹோம்மேட் கரம் மசாலா. நான் இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக அந்த கரம் மசாலா எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச அந்த சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ஸோ தனித்தனியாக பெருசாக நூடுல்ஸ் எடுத்து ஸோ பேனில் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அது அந்த மசாலாக்குள்ளே ஊறுற வரைக்கும் நல்லா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் ரெடி. இதில் நீங்கள் நாங்கள் ஹெல்த்தியாக பண்ணுறதுனால எந்த ஒரு மசாலாஸோ, எந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே லாஸ்ட்டாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு இல்லை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் ரெடி. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா, பாய்.